ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்க? எங்க வந்திருக்கோம் நாங்க? ஆமா, கிறிஸ்துமஸ் ட்ரீ வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம். எங்க மரம் வாங்கணும் கனநாள வாங்கல சரியான விலையா இருந்துச்சு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் மரம் மலிவா இருக்கு, இந்த கணக்கான விலையில இருக்கு. அதெல்லாம் நாங்க பார்த்து வாங்க போறோம். வாங்க ஒவ்வொரு கடையும் உங்களுக்கு சுத்தி காட்டுறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க போகலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. போன வருஷம் நான் உங்களை வீடியோ எடுத்த ஞாபகம் இருக்கா? எங்க கிறிஸ்துமஸ் ட்ரீ வரைங்க நீங்க போன வருஷம் கட்டுப்பாடுன்னு சொன்னீங்க. விலையெல்லாம் மலிவா இருக்கா? இப்ப எல்லாம் வந்து கொஞ்சம் மலிவு, கொஞ்சம் மலிவு. ஆகலமண்டி இல்ல, அதுல இறக்குமதி செஞ்சிருக்கு அப்படி இல்லையா? இல்ல, நீ இறக்குமதி போன வருஷம் செஞ்சதுனால இந்த வருஷம் கொஞ்சம் இந்த பயணம் கொஞ்சம் குறவு தான் போகுது. போன வருஷத்துக்கு குறைதான் போகுது. எவ்வளவு போகுது? 6 அடி எவ்வளவு போகுது? 6 அடி வந்து நாங்க கொடுக்குறோம் வந்து தொகையில வந்து 2500. 6 அடி பரவாயில்ல, மலிவா இருக்கு. 8 அடி 8 அடி போடுறது நாங்க 9500. இங்க வாங்க. தேவைப்பண்டு வேறு 8 அடியில டபுள் புஷ் தானே? டபுள் புஷ் வந்து 18,000 வரும். 8 அடியில நார்மல் அந்த அது வந்து 8500. அதுல விலை கூட இல்லை. அது வந்து பெரிய புஷ் வந்து அது வந்து 27,000 வரும். கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு, ஆக குறையில இல்ல. ஒரு புஷ் கணக்கு தானே குறைஞ்சிருக்கு. சிங்கிள் பஸ் வந்து 2500 ரூபாய், இது டபுள் பஸ் வந்து 3000 ரூபாய், ட்ரிபிள் பஸ் வந்து 3500 ரூபாய். இது 17,000 வரும். லைட் பத்தாது. அது 6 டபுள் பஸ் அது வந்து 13,500 ரூபாய். இப்போ நாங்கள் அவர்கிட்ட கிறிஸ்மஸ் ட்ரீட விலையை கேட்டுட்டு நாங்கள் இங்கால வந்துட்டோம். நான் வாங்கலேன்னு சொல்லுங்க. 2-3 கடை ஏறி இறங்கி பார்த்துட்டு வாங்குவோம்ட்டு இங்கால வந்துட்டேன். இது பாருங்க, நான் கையில் வச்சிருக்கேன். இது இப்படியே ஒன்றும் பார்த்தீங்கன்னா 750 ரூபாயா. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கூட இடங்கள்ல இந்த மாதிரி தான் புது வரவன்னு சொல்லலாம். புதுசாக இது வந்திருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறந்தாலே இந்த இடத்துல கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸுக்கு தேவையான அலங்கார பொருட்கள், கிறிஸ்மஸுக்கு தேவையான எல்லா டெக்கரேஷனும் இந்த இடத்துல வந்துடும். படிவாக பார்த்து வாங்கலாம். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடைகள் இருக்குது. விளையாட்டு சாமான் கடை, அதுக்கு பிறகு சட்டி பானைகள், மற்றது இந்த என்னென்னு சொல்கிற உடுப்புகள், அப்படி எல்லா கடைகளும் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ இதுக்குள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வடிவாக பார்த்து வாங்கலாம். அப்படி எல்லா தேவையான கிறிஸ்மஸுக்கு தேவையான பொருட்களை விட எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் உள்ளுக்கு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி கிறிஸ்மஸுக்கு தேவையான முழு அலங்கார பொருட்களும் வந்துடும். இப்போ நாங்கள் வந்துட்டோம். இந்த இடத்துலையும் கொஞ்சம் சுற்றி பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் தொப்பி தான் வாங்குவோம்னு சொல்லி நான் எடுத்து பார்த்தேன். ஒன்று எடுக்கும் போது இது பார்த்தீங்கன்னா 400 ரூபா சொன்னார் அந்த தம்பி. சரி, ஓகே, ஒருக்கா பார்த்துட்டு வந்தே வாங்கலாம்னு சொல்லி போட்டு நான் அதை வச்சுட்டேன். ஏன்னா போன முறை இந்த வீடியோ பார்த்தாங்களுக்கு தெரியும். நான் இந்த இடத்த பார்த்தோன்னு ஒரு விலை இருந்துச்சு, உள்ளுக்கு போனோன்னு அங்கால பக்கத்தில் வேறு இன்னொரு விலை இருந்துச்சு. அதால் நான் எதுவுமே இந்த முறை உடனே வாங்கல, பார்த்துட்டு வாங்குவோம்னு தான் இருக்கிறேன். இந்த மாஸ்க்கை பார்த்தீங்களா? இதை பார்த்தோன்னே மகள் பயந்துட்டேன். அந்த சென்டா மாஸ்க்கை பார்த்தோன்னே, ஏன்னா அந்த தாடி மாதிரி இருக்குதானே, அதுக்கு பயந்துட்டா. அப்புறம் மற்றதை வாங்கினோன்னா அவள் கொஞ்சம் விளையாட வலிக்கிட்டுட்டா. இப்போ நான் உள்ளுக்கு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீட விலை இன்னொரு தம்பிட்ட விசாரிக்க போறேன். வாங்க அவர்கிட்ட எப்படி விலைகள் இருக்குன்னு பார்க்கலாமா? எத்தனை அடி தம்பி? இது 7 அடி. 7 அடி. 7 அடி எவ்வளவு? 7,250 ரூபா வரும். 7,250. இது 6 அடி. 6 அடி எவ்வளவு? 6,500 ரூபா வரும். 6,500. இதெல்லாம் ஒரு பிரைஸ் தான். இதெல்லாம் 6 அடி தான். 5 அடி 3,500 ரூபா வரும். 5 அடி 3,500. இதெல்லாம் எல்லாம் 7 அடி. டபுள் புஷ், எல்லாம் ட்ரிபிள் புஷ், டபுள் ட்ரிபிள் எல்லாம் 7 அடி. இது 6,500 ரூபா வரும். 6,500 ரூபா. 8 அடி இருக்குது 8,500 ரூபாய்க்கும் விற்குது, 9,500 ரூபாய்க்கும் விற்குது. 8,500 எல்லாம் 3 புஷ். அதெல்லாம் 9 ஃபீட். 15,500 ரூபா வரும். 15,500. எல்லாம் 3 புஷ். வெள்ளை வந்து 13,500 ரூபா வரும். 8 ஃபீட். அது 8 அடி 18,500 ரூபா வரும். 18,500.
பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், விலையை முன்னுக்கு பார்த்தவர்கிட்ட எப்படி விலை இருந்துச்சு, இது உள்ளுக்கு வந்தோடனே பாருங்கள் எப்படி விலை இருக்குது. சரிக்கு அரைவாசிக்கு விலை குறைவாக இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் போன வருஷம் எடுத்த ஸ்டோக்கை தான் வச்சு விற்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆனால் சரியான விலையாக இருந்துச்சு அவர்கிட்ட. இங்கே 6000 அவர்கிட்ட 12000 அந்த மாதிரி தான் விலை இருந்துச்சு. சரிக்கு சமன் கூடையாக இருந்துச்சு. நல்ல வேலை நான் வாங்கல, நான் லேசில் வாங்கவும் மாட்டேன், பார்த்துட்டு வாங்குறேன்னு சொல்லித்தான் நான் வந்துட்டேன். இப்போ நான் அந்த அவர்கிட்டையும் விசாரிச்சுட்டு எனக்கு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டவுட், இன்னும் ஒரு 2-3 கடை பார்ப்போமே, ஏன்னடா இந்த இடத்துல அப்படி இருக்கு, இந்த இடத்துல இப்படி இருக்கு, இன்னும் கொஞ்சம் குறைவா இருந்தா என்ன செய்யறேன் அங்கால பக்கமும் கொஞ்சம் போய் பார்த்தேன். இதெல்லாம் டைட்டஸுக்கு முன்னுக்கும் வச்சு வித்து கொண்டு இருந்துச்சு. அங்கே இன்னும் கொஞ்சம் விலை கூடவா இருந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் டைட்டஸுக்கு பூந்தாச்சு. நான் நார்மலாக அந்த ஏரியாவில் வந்துறேன்னு சொன்னால் இந்த டைட்டஸுக்கு பூந்துடுறேன்னு சொல்லுங்கள். எனக்கு இங்கே பிடிச்ச மாதிரி எல்லா சாமானும் இருக்கும். தேவையான நான் என்னென்ன நான் நினைக்கிறேனோ அதெல்லாம் இங்கே இருக்கும். அதில் வந்தாச்சு. ஆனால் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் எல்லாமே இருக்குது. இது பாருங்கள் இப்படி செஞ்சிருக்கேன். இதில் விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3000 சொச்சம். பார்த்தீங்களா, மேரி கிறிஸ்மஸ் இப்படி சும்மா ஒரு பலகையில் எழுதி போட்டு இப்படி வச்சிருக்கு. 3600 என்னமோ. அங்கால இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் 3500 சொச்சம் என்னமோ அந்த மாதிரி தான் விலை இருக்குது. இந்த பார்த்தீங்களா அப்படித்தான் விலை இருக்குது. அதோட நான் பார்த்து கொண்டு வாரம் கொஞ்சம் விலையாக தான் இருக்குது நண்பர்களை. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமான்கள் ஆனால் தரமாக இருக்கும். அதான் ஒன்று இங்கே டைட்டஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வகையான சாமான்களும் இருக்குது. பிளாஸ்டிக் சாமான்லேருந்து எல்லாமே இருக்குது. ஆனால் கொஞ்சம் விலை கூட, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளக்கிற கப் வந்து ஏற்கனவே நான் வேண்டி வச்சிருந்தேன். அது எங்கே சின்னவா அங்கேயே தூக்கி போட்டு அது கொஞ்சம் உடைஞ்சிட்டா. அதோட ஒன்று வாங்குவோம்னு சொல்லி அதையும் வாங்கி கொண்டு அப்படியே பார்த்து கொண்டு போகிறேன். ஏதாவது புது வரவுகள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி தான் நான் உள்ளுக்கு பார்த்து கொண்டு போனேன். ஆனால் இல்லை, நார்மலாக இருக்கிறதுகள் எல்லாமே இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐசிங் கேக் சாமான்களுக்கு தேவையான ஐசிங் டூல்ஸ்லேருந்து எல்லாமே அந்த பக்கம் இருக்கும். இது பாருங்கள், இந்த சாப்பாட்டு கடைகளுக்கு ரோல்ஸுகள் பொரிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் இதொன்று நான் எடுத்தேன். தெரிஞ்சு சொல்லுங்கள், என்கிட்ட பெருசு இருக்கு நோமெல்லாம், சின்ன நொண்டு வாங்கணும்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சு. அது வாங்கினது 230 என்னமோ தான் இருந்துச்சு. அதோட வாங்கியாச்சு. இதெல்லாம் பாருங்கள், பெரிய அண்டா குண்டா எல்லாம் சில்வரில் இருக்குது. இதில் விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி விலை. அந்த பெருசு 16000, இங்கால 15500. இது பார்த்தீங்கன்னா 15000 14000 அப்படி விலையாக தான் இருந்துச்சு. இந்த வடியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்கு நல்ல வடி 900 ரூபாய்க்கு இருக்குது. ஆனால் வாங்கினாதான் எல்லாமே நல்ல குவாலிட்டியான வடிகள். அப்படி சில்வர் சாமான்களாக தான் இந்த பக்கம் இருக்குது. தரம் குறைவானதும் இருக்குது, தரம் கூடினதும் நல்லதும் இருக்குது. வாங்குறதும் வாங்காதும் அவரவர் விருப்பம் இல்லையா. ஆனாலும் நான் வடிவருக்கும் சுற்றி பார்த்து கொண்டு வரேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மாபிள் கண்ணாடி சாமான்கள் அது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் சரியான விலையாக தான் இருந்துச்சு. எல்லாம் நெருப்பு விலை இருந்தாலும் நாங்கள் சும்மா சுற்றி பார்க்குறோம். இதெல்லாம் எங்கட வீட்டுக்கு வாங்குறேன்னா நினைச்சு பார்க்கலாம். ஏன்னு சொல்லுங்கள், எங்கட சின்னதுகளோட வாங்கினா 2 நாள் தான், 3 நாள் அதுவும் என் மகள் இருக்கலாம் இல்லை எங்கேயாவது தூக்கி உடைச்சி போட்டுருவாள். இதைத்தான் இந்த மகன் தூக்கி காட்டு பாருங்கம்மா, இது நல்லா இருக்குன்னு சொல்லி. இது வந்து 1000 சொச்சம் என்னமோ. இதில் வந்து டீ குடிக்கிற மாதிரி தான். இது பாருங்கள், இதெல்லாம் கப்பன் சோசர் செட்டுகள் இருக்குது கூடுதலாக. இதோட விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பக்க செட் இவ்வளவுமே 17000 22,000. இது பாருங்கள் 22,000, இங்கால 17000 அந்த மாதிரி தான் இருக்குது. எப்பா சாமி எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு இங்கே வந்தாச்சு. இங்கே வைன் கப் இருக்குது, வைன் கிளாஸ், அதையும் காட்டின தம்பிக்கு பார்த்தியாடா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்யூனியன் முதல் நன்மைக்கு வந்து ஐசிங் கேக் செய்கிறது கூடுதலாக இந்த கப் இந்த கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. முதல்ல அதையும் பார்த்துக்கோட்டு இங்கே வந்தாங்க. கட்டிங் போர்டுகளும் இருக்குது. கட்டிங் போர்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னலேருந்து பெருசு வரைக்கும் ஒவ்வொரு அளவுகள்லையும் இருக்குது. அதே நேரம் பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. இப்போ நாங்கள் இங்கால வந்தாச்சு. இதை பார்த்துக்கொண்டு இந்த பாக்ஸில் பாருங்கள், இந்த கண்ணாடி பாக்ஸில் வந்து நிறைய இதில் இன்னும் நல்ல முக்கியமான பொருட்கள், கொஞ்சம் விலை கூடின பொருட்கள் எல்லாம் பூட்டி வச்சிருப்பினோம். எடுக்கிற ஆக்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டிவினோம். ஓப்பன் பண்ணி காட்ட தேவையில்லை, எங்களுக்கு வெளியில் நின்று பார்க்கும் போதே தெரியும். அந்த மாதிரி தான் எல்லாமே வைன் கிளாஸுகள், அந்த மாதிரி பெரிய பெரிய கிளாஸுகள் அந்த மாதிரி இருக்குது. ஏற்கனவே நான் ஒரு பெரிய வீடியோ இந்த டைட்டஸை பற்றி போட்டிருக்கேன். வேணுமெண்டா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு லிங்க் தரேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சுடுதண்ணி பொருத்தில் பார்க்க வந்தேன்னா பாருங்கள், பெரிய பெரிய சுடுதண்ணி போத்தல் எல்லாம் இருக்குது. எல்லாம் சரியான விலை தான், ஆனால் எல்லாம் நல்ல சுடுதண்ணி போத்தல். அதை எடுக்க எனக்கு வர மாட்டேன்னுட்டு வெளியில் அதோட இங்கெல்லாம் சின்னதாக இருக்குதா, அதை எடுத்தாச்சு. மகன் திறந்து காட்டின இங்கே பாருங்கம்மா, இப்படி தான் ஓப்பன் பண்ணுறதாச்சுன்னு ஓம்படான்ட்டு சரி என்னட்டு வச்சாச்சு. ஒவ்வொரு விலையில இருந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2000 ரூபாயிலேருந்து இருக்குது சுடுதண்ணி போத்தல். 2000 1800 அப்படி அந்த கணக்கில் இருந்து இருக்குது. ஆனால் எல்லாம் நல்ல சுடுதண்ணி போத்தலாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, அதோட பார்த்துக்கொண்டு இங்கால வர போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்ச நாள் தான் பாவிக்கும். முன்னுக்கு இருந்துச்சு. இது பாருங்கள் கண்ணாடி போத்தல் எல்லாமே நல்ல பெரிய பெரிய கண்ணாடி போத்தல். அதுக்கு நல்ல விலையாக தான் இருக்குது. இங்கால பாருங்கள் கரண்ட் அடுப்பு இருக்குது. எனக்கும் இந்த கரண்ட் அடுப்புக்கு செட்டே ஆகாது, இருந்தாலும் பார்த்துக்கொண்டு பாரம். இங்கால இதெல்லாம் ஏப்ரன், அதுக்கு பிறகு அந்த செஃப் உடுப்பு அப்படி எல்லாமே இருக்குது. இந்த அவனுக்கு நாங்கள் யூஸ் பண்ணலாமில்ல,
அவனுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நாங்கள் சமைக்கும் போது சுடாமல் கறி பிடிக்கிற துணி இல்லாமல் அதுக்கும் யூஸ் பண்ணலாம். சரி ஒன்று வாங்குவோம் நண்பர்களே. அதில் விலையை நானும் எடுத்து பார்த்தா அம்மா சாமி வேணாண்டான்னு வச்சுட்டேன். அதில் விலை முதல் எடுத்து பார்த்ததுல விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2000 சொச்சம் என்ன இருந்துச்சு. பேசாமல் பழைய துணி என்னத்தை பிடிச்சி இறக்கலாம் பையனாண்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அங்காளி ஒன்று இருந்துச்சு, அதை ஏற்கனவே நான் வாங்கி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் வேஸ்ட் பழுதாயிட்டு அது 400 சொச்சம். அதோட பார்த்துட்டு வேணாண்டு வந்தாச்சு. புறம் ஒரு நேரம் பார்ப்போம் வேண்டிட்டு வந்தாச்சு. ஆனால் நல்ல குவாலிட்டியானது, கொஞ்சம் விலை கூடியாக தானே இருக்கும். அதோட பார்த்துக்கொண்டு இங்கே வந்தாச்சு. இங்கே கத்திகள், அதுக்கு பிறகு இந்த பேனுகள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நெருப்பு விலை. ஆனால் இந்த முறை இதெல்லாம் குறைவாக இருக்குது. மற்ற நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக இருக்கும். இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் குறைய இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே வந்துட்டோம் வெளியில். இன்னும் நாங்கள் மரம் எதுவுமே வாங்கலைன்னு சொல்லுங்கள். சுற்றி அடித்து வெளியில் தான் பார்த்து கொண்டிருக்கோம். அதே நேரம் நாங்கள் போன நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு 4:30 வெயில் தனியாக போவோம்ட்டு போனோமா, அது இருட்டிட்டு. நாங்கள் 4:30க்கு போனோமா, டக்குன்ட்டு சுற்றி பார்க்குறதுக்குள்ளே என்னென்று டைம் ஆச்சு. இருட்டுச்சண்டே எங்களுக்கு தெரியல. இன்னொரு தடவை பகல்லையும் போய் பார்க்கணுமெண்டு தான் இருக்கிறோம். ஆனால் ரோட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ பிடிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோ டிராஃபிக்கும் அவ்வளோ சனமும். பாருங்க எங்களை சின்னவா வந்து அவள் இந்த விளையாட்டு சாமான்களை கண்டோன்னா சரியான விருப்பம். ஒரு நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்த ஒரு கொஞ்சம் நேரம் தானே. அதுக்கப்புறம் எல்லாம் அட்டி சுட்டாச்சு, எங்கே போகமாட்டே தெரியாது. அது வேணுமா இது வேணுமான்னு கொண்ட விட்டாச்சு. உனக்கு எது வேணுமோ எடுன்னு சொன்னால் அதை எடுக்கிறதும் இது எடுக்கிறதும் அவளுக்கு எது எடுக்கிறேன்டே கன்ஃபியூஸ் ஆகி போய் நின்றாள். ஆனால் என்னத்தை தான் நீங்கள் சுற்றி போட்டாலும் அந்த பபிள்ஸில் அவளுக்கு அப்படி ஒரு விருப்பம். ஆனால் எங்களோட வீட்டை அதை வேண்டி கொடுக்க எங்களோட மகனுக்கு யூட்டுக்கு எல்லாம் சரியான பயமேன்னு சொல்லுங்கள். வாங்கி கொடுத்தா அது முட்டியை மட்டும் நாங்கள் ஊதிக்கொண்டே இருக்கணும். அந்த அவ்வளோத்தையும் விட்டு முட்டிக்கு மட்டும் விட மாட்டாள் எங்களை. அதெல்லாம் லேஸில் ஒருத்தரும் வாங்கி கொடுக்குறேன் இல்லை. இருந்தாலும் அவள் எடுத்துட்டாள். அதை பார்த்து கொண்டுட்டாலே சரி ஓகே இந்த இதானே வேணுமென்று கொடுத்தாச்சு. அதையும் வாங்கி கொண்டு இங்கே வந்தால் கேட்டின் கடைக்குள்ள பூந்துட்டேன். ஏன்னு சொல்லுங்கள், நான் வந்து கூடுதலாக கேட்டின் துணி ஒவ்வொரு முறையும் வாங்கி தைக்கிறதா. இந்த முறை வந்தாச்சு. என்ன விலைன்னு சொல்கிறீங்க? போன முறை பார்த்தீங்கன்னா 500 ரூபா விற்ற கேட்டின், 1 மீட்டர் 500 ரூபா விற்ற கேட்டின் துணியெல்லாம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 950 ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு கடையில் மட்டும் நான் பார்த்தேன்னா அதே விலை 560 ரூபாய்க்கு என்னமோ தாரேன்னு சொல்லியிருக்கிறேன். மற்ற கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான விலையாக தான் இருக்குது. இது பாருங்கள், இது இப்போ புதுசாக திறந்துருக்கு இந்த கேட்டின் கடை. ஆனால் சரியான விலையாக இருக்குது நண்பர்களே. நான் போய் பார்த்தேன், எனக்கு சரியான விலையாக கிடக்கு. இதெல்லாம் 900, 950 இப்படி ஒரு கேட்டின் இல்லை. 1 மீட்டர் துணி 900, 950 அந்த மாதிரி தான் இருக்குது. சரி என்று நான் பார்த்து விலைகளை எந்தெந்த இடங்களில் விலை குறைவாக இருக்குது என்னென்ன மாதிரி துணின்னு சொல்லி பார்த்து வச்சுருன்னு சொன்னால் அதுக்கு பிறகு இவர் போய் வாங்கிட்டு வருவார். இல்லை ஜூட் போய் வாங்கி கொண்டு வரும் துணி. அதெல்லாம் நானும் பார்த்து வச்சு கொண்டு வரேன். அதுக்கப்புறம் இங்கே வெளியில் வந்தோமா சனத்தை பாருங்கள் எவ்வளோ சனம்னு சொல்லி. இப்போ டைம் வந்து நான் நிற்கிறேன்னு ஒரு 6:30 அப்படி இருக்குது. நாங்கள் எடுக்க அப்போயும் சரியான சனம் தான். இது பார்த்திங்கன்னு சொன்னால் 2nd Cross Street 2ஆம் குறுக்கு தெரு, அங்கேயும் சரியான சனம். ஏன்னா நாங்கள் அரவாசியோட போயிட்டே வந்துட்டோமேட்டா அங்கெல்லாம் போகலாம். அது அவ்வளோ சனமாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கெல்லாம் கூடுதலாக பார்த்திங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் நியூ இயர்னா நிறைய பொருட்களை வச்சு விற்று கொண்டிருப்பினா இப்போ கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது சனம். ஏன்னு சொல்லுங்க, கொஞ்சம் லேட்டானபடியாக கடைகள் மூடினபடியாக கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு தான் சொல்லலாம். இது பார்த்திங்களா சிவத்தப்பள்ளி எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. இது நல்ல வடிவாக அப்போ புதுசாக எல்லாம் திருத்தி பார்க்குறதுக்கு அப்படி ஒரு வடிவாக இருக்குது இல்லையா. அதுக்கு பிறகு நாங்கள் 2nd Cross Streetல பெருசாக மினக்கிடாமல் வாடா தம்பின்னு சொல்லி நான் இவரெல்லாம் இழுத்துக்கொண்டு வந்தாச்சு. ஏன்னா எனக்கு அதுக்குள்ளே போனால் வர முடியாது, அவ்வளோ சனமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் சாமான்கள் பார்த்து வாங்கலாம். அதுக்கப்புறம் இங்கால வந்தாச்சா, இங்கால பக்கமெல்லாம் பார்த்து கொண்டு வாரம். இங்கால பக்கமெல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீ எதுவுமே இல்லை. நான் மெயினாக கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கணுமெண்டு மட்டும்தான். ஏனெண்டா நான் 2 வருஷமாக வாங்கணுமெண்டு வாங்கலை. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் சரியான விலையாக இருந்தது. கொரோனாவோட பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வருஷம் வரையில்லைன்னு சொல்லி எல்லா இடமே கிறிஸ்மஸ் ட்ரீ சரியான நெருப்பு விலை 17,000. சின்ன மரமே பார்த்திங்கன்னா குட்டி மரம் நாங்கள் மேசையில் வைப்போம், அந்த குட்டி மரமே அப்போ விற்றது 5,000 அப்படி விற்றது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் 6 அடி எல்லாம் 5,000க்கு வந்துட்டு. 6 அடி 7 அடி பார்த்திங்கன்னு சொன்னால் 6,800 6,500 அப்படி வந்துட்டு. உண்மைக்கும் ஒரு 10,000க்குள்ளே கணக்காக வாங்கலாம். அந்த மாதிரி இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ வந்துட்டுது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நான் பார்த்து கொண்டு வாரேன், எந்த இடத்த எனக்கு சரியாக வருமெண்டு ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து கொண்டு வந்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த டைட்டஸோட சைட் பக்கத்தோடு வச்சு விற்று கொண்டிருக்கணும். நல்லா இருக்குது. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு சோடிக்கிற போல்ஸ் எல்லாம் நல்ல கணக்கான விலையில் இருக்குது. இங்கே அப்படியே பார்த்துக்கொண்டு கடைசியாக எங்கே வந்திருக்கேன்டா இந்த தம்பிட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா எல்லா இடமும் சுற்றி பார்த்ததில் எனக்கு இங்கே தான் மலிவாக இருக்குது கிறிஸ்மஸ் ட்ரீ. அதே நேரம் தரமாகவும் இருக்குது இந்த இடத்துல மட்டும்தான். எங்கே சொல்லுங்கள்
நான் சொன்னேன் அந்த மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்னுக்கே இருக்குது இந்த பெரிய அந்த டென்ட் மாதிரி அடிச்சிருக்கு. முழுக்க கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் சாமான் எல்லாம் தான் நீங்கள் போட்டு விற்பினா. எனக்கு இங்கே மட்டும்தான் பிடிச்சிருந்துச்சு, வேறு எங்கேயுமே எனக்கு பிடிக்கல. விலையும் நல்ல கணக்காக இருந்துச்சு. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல உடனுடன் இறக்குமதி செய்யப்பட்ட கிறிஸ்மஸ் ட்ரீ நல்ல அந்த இலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை பச்சைன்னு இருக்குது. அந்த முதல் பார்த்தவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் வெளிரி போன மாதிரி இருந்துச்சா. அதோட நான் அப்படியே உள்ளுக்கு வந்து பார்த்தா நல்லா இருந்துச்சு. இவர்கிட்டயே வாங்கினேன். விலையும் எனக்கு சரியாயிட்டு வாங்கியாச்சு. அப்படியே அதையும் வாங்கி அந்த தம்பிட்டாக்கன்னு முதல் ஒன்றை வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்லுங்கள், 7 அடியோடு வாங்குவோம், 7 அடி மரத்தை வாங்குவோம்னுட்டு. அதுக்கு பிறகு மனம் குழம்பிட்டு யூட்டுக்கு மூஞ்சியே சரியில்லை. 7 அடி மரமா வேணாம் அது சரி வராது, நீ 8 அடியை வாங்க அதான் நல்லா இருக்குன்னு சொல்லி பேருந்தே நீ வேண்ட ஆசையை கெடுப்பாருன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு 8 அடி மரத்தை வாங்கியாச்சு. பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் செக் பண்ணி அந்த தம்பி சொன்ன அந்த ஆணி இருக்கக்கா ஸ்டாண்டர்டு அதுக்கப்புறம் எல்லாம் இருக்குது. ட்ரிபிள் புஷ் மரம் தான் வாங்கினோம். அப்போ நிறைய இலைகள் இருக்கும், அதால் தான் நோமலும் இருக்குது. அப்படி கூட்டாங்க சொல்லி பார்த்து எடுக்கலாம். கடைசியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி எல்லா இடமும் சுற்றி நான் 2ஆம் தரம் பார்த்த இடத்துக்கு தான் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கியாச்சு. எல்லா இடம் பார்த்த இடத்த இங்கே தான் எனக்கு விலை சரியாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் முன்னுக்கு அந்த தம்பிகிட்ட வந்து தொப்பி பார்த்துட்டு போயிருந்தேன்னா, கிறிஸ்மஸ் தொப்பி ஒன்று பார்க்கணும்னு 400 ரூபா சொன்னார். பிறகு வரும்போது நான் என்ன 400 ரூபா சொல்கிறீங்க, குறைச்சி போடுங்கன்னு 300 தாங்கக்கான்னு சொன்னாரா. சரி ஓகேன்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. சின்னவாக்கு ஒரு தொப்பி வாங்கி மகனுக்கும் ஒரு தொப்பி வாங்கிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்களா, நல்லா இருக்கேன். இந்த மரத்தையெல்லாம் இப்படி வடிவ சலோ டேப்பால் ஒட்டி பேக் பண்ணி கொண்டு வந்தால் இது ஒரு 2-3 வருஷத்துக்கு இந்த மரத்தை பத்திரமா வச்சு பாவிப்போம் நாங்கள். அப்படி தான் முதல் வாங்கின மரத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிட்டத்தட்ட கொரோனாவிலேருந்து வச்சு பாவிச்சோம் தெரியுமா நண்பர்களே. ஏனெண்டா எங்களுக்கு அதுக்கு பிறகு இறக்குமதி செய்யலை தானே கிறிஸ்மஸ் ட்ரீ, அதால் அதை தான் வச்சு பாவிச்சோம். இப்போ எல்லாம் வாங்கியாச்சு. என் மகன் பாருங்க புழுவத்தில் சரி நான் தூக்கிட்டு போகிறார். அதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் வேண்டியாச்சு. இனி நாங்கள் வீட்டை போகிறோம். ஆனால் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டைட்டஸுக்கு பக்கத்தில் நல்ல அந்த போல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த மரத்துக்கு சோடிக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீக்கு சோடிக்கிற அந்த குண்டு அதெல்லாம் இருந்துச்சு தான். அதையும் வாங்கி கொண்டு தான் போகிறோம். வார வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இந்த மரத்தை கண்டோன்னே என் மகன் நின்றுட்டான். ஆமாம், இந்த மரத்தை பாருங்கம்மா, லைட்டெல்லாம் பார்த்தது இது நல்ல வடிவாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னான். நான் சொன்ன ஓமடான லைட்டில் வேலை செய்யாமல் போச்சுன்னா புற கரைச்சல் இல்லைன்னு சொல்லி சரி இருக்கா பார் என்ன மாதிரின்னு சொல்லி சரி நான் வெளியே இருக்கா பார்க்குறேன்ட்டு அவரே போய் எட்டி பார்த்தார். அம்மா சாமி அம்மா 25,000 இருக்குமே, நான் வாங்கம்மா போகட்டு வந்துட்டேன் நண்பர்களே. இப்போ ஒரு வழியாக மரம் வாங்கியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சி தான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை டெட்டா. ஒரு வழியாக வீட்டை வந்து காலை நீட்டி இருந்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். போயிட்டு வரேன். பை டெட்டா.